9ஆம் இடத்து சூரியன் ஜாதகருக்கு சிறந்த அறிவாற்றலையும் உயர்கல்வி கற்கும் யோகத்தையும் அள்ளித் தருவார். குறிப்பாக ஆராய்ச்சித் துறைகள், சட்டம், ஆன்மீகம் மற்றும் நிர்வாகத் துறைகளில் இவர்கள் மிக சிறந்த நிபுணர்களாக திகழ்வார்கள். இவர்களது பேச்சில் ஒரு வசீகரம் இருக்கும். இதனால் இவர்களை சுற்றி எப்போதும் ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும். அரசாங்க அதிகாரிகளுடன் இவர்களுக்கு இருக்கும் நெருக்கமான தொடர்பானது தொழிலில் உள்ள தடைகளை எளிதில் தகர்க்க உதவும். தொழில் ரீதியாக பார்க்கும்போது இவர்கள் ஒரு நிறுவனத்திற்கு தலைமை தாங்கும் தகுதியை பெற்றிருப்பார்கள். பங்கு சந்தை அல்லது ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி தொழில்களில் ஈடுபடும்போது இவர்களுக்கு எதிர்பாராத விதமாக திடீர் கோடீஸ்வர யோகம் கிட்டும். தனது சொந்த உழைப்பில் அரண்மனை போன்ற வீட்டை கட்டும் பாக்கியம் இவர்களுக்கு கிடைக்கும். வாகன யோகம் மற்றும் ஆள்பலம் இவர்களுக்கு எப்போதும் நிறைவாக இருக்கும். சமூகத்தில் இவர்களுக்கு இருக்கும் செல்வாக்கை சரியாக பயன்படுத்தினால் இவர்கள் அரசியலில் கூட பெரும் உயர்வை பெற முடியும். ஜோதிட இலக்கணப்படி ஜாதகத்தில் 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம், தர்மஸ்தானம் மற்றும் தந்தை வழி உறவுகளை குறிக்கும் மிக உன்னதமான இடமாகும். இந்த இடத்தில் நவக்கிரகங்களின் நாயகன் சூரியன் அமரும்போது ஜாதகர் பிறவிலேயே ஒரு பாக்கியவானாக பிறக்கிறார். தந்தை ஒரு கௌரவமான பதவியிலேயோ அல்லது சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்திலேயோ இருப்பார். அதன் மூலம் ஜாதகருக்கு தேவையான அனைத்து வசதிகளும் சிறு வயதிலேயே கிடைத்துவிடும். தர்ம சிந்தனை இவர்களிடம் மேலோங்கி நிற்கும். எப்போதும் நேர்மையான பாதையில் சென்று பொருள் ஈட்டுவதையே இவர்கள் விரும்புவார்கள். 9ஆம் இடத்தில் சூரியன் பலமாக அமர்ந்தால் ஜாதகர் தனது கடின உழைப்பாலும் நேர்மையாலும் ஒரு கோடீஸ்வரனாக உயரும் அரிய வாய்ப்பை பெறுவார். பூர்வீக சொத்துக்கள் இவர்களை தேடி வருவதோடு அரசாங்கத்தின் மூலம் கௌரவ பதவிகளும் விருதுகளும் கிடைக்கப் பெறுவார்கள். வெளியூர் மற்றும் வெளிநாட்டு பயணங்கள் மூலம் இவர்களுக்கு தொழில் ரீதியாக பெரும் லாபமும் புதிய வாய்ப்புகளும் வரிசையாக கதவை தட்டும். தந்தை வழி உறவினர்கள் மற்றும் மூதாதையர்களின் ஆசி இவர்களுக்கு ஒரு கவசமாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை. 9ஆம் இடத்து சூரியனின் முழுமையான சுபபலன்களை பெறவும் வாழ்க்கையில் நிரந்தரமான செல்வத்தை பெற்று வாழவும் சில முக்கிய வழிபாடுகளை செய்வது சிறப்பாகும். தினமும் சூரிய உதயத்தின் போது சூரிய பகவானுக்கு தண்ணீர் அர்ப்பணம் செய்வது இவர்களது பாக்கிய பலத்தை இன்னும் பலப்படுத்தும். ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவன் கோயிலுக்கு சென்று அங்குள்ள தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மலர்களால் அர்ச்சனை செய்வது ஞானத்தையும் செல்வத்தையும் ஒரு சேர வழங்கும். தந்தையை எப்போதும் மரியாதையுடன் நடத்துவதும் அவரின் தேவைகளை பூர்த்தி செய்வதும்
சூரிய பகவானை மகிழ்விக்கும் மிகப்பெரிய வாழ்வியல் வருடத்துக்கு ஒரு முறை ராமேஸ்வரம் அல்லது காசி போன்ற புனித தலங்களுக்கு சென்று முன்னோர்களுக்கு பித்ரு கடன்களை செய்வது தடைப்பட்ட யோகங்களை மீண்டும் பெற்றுத்தரும். பசுக்களுக்கு கோதுமை அல்லது வெல்லம் கலந்த உணவை வழங்குவது அரசாங்க ரீதியான அனுகூலங்களையும் வழக்குகளில் வெற்றியையும் பெற்றுத்தரும். குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை தோறும் நெற்றியில் சந்தனம் அணிவது மன அமைதியையும் புகழையும் தேடித்தரும். இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை பெற எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும். மேலும் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும்.